இன்னைக்கு வந்து என்னென்னா பன்னீர் வந்து ரவா ஃப்ரை மாதிரி பண்ண போகிறேன். அதுக்கு பன்னீரை வந்து இது மாதிரி நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு என்னென்ன மசாலா போடலான்னு பார்த்துக்கலாம். பாருங்கள், உப்பு, சில்லி பவுடர், காஷ்மீரி மிளகாய்த்தூள், அப்புறம் வெறும் சில்லி பவுடரும் போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கரம் மசாலா, சீரகத்தூள், கொஞ்சம் 65 மசாலா வச்சுருக்கேன், உப்பு. இது எல்லாமே போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது கூட என்கிட்ட இட்டாலியன் சீசனிங் இருக்குது. இதை வந்து கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட கஸ்தூரி மேத்தி இருந்தாலும் போட்டுக்கலாம், அது இல்லைனாலும் கொத்தமல்லி போட்டுக்கலாம். என்கிட்ட இருக்குது. ஸோ இதையும் போட்டு நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் நம்ம மேரினேட் பண்ணி வச்சிடலாம். இது மெதுக்கு கிட்டு கட்டி அனுப்புறதுக்காக ரெடி பண்ணுறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போது இதை வந்து கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இதுலேயே ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம பன்னீர் தவா ஃப்ரை இருந்துச்சு, மெதுக்கு கட்டிட்டேன். நீங்களும் உங்கள் வீட்டு பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக கிட்ஸுக்கு இந்த மாதிரி தான் வந்து நம்மளுக்கு லஞ்சை வந்து கொடுக்க சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவள் எல்கேஜி படிக்கிறா. ஸோ இவங்களுக்கு வந்து ரைஸ்லாம் நாட் அலோடு. ஸோ இது மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம் இந்த மாதிரி தான் வைக்கணும். ஸோ நீங்களும் மறக்காமல் மஸ்ட் ட்ரை. பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.